இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்முலாஸ்ல இருக்கிற லாஜிக்கல் ஃபங்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே ஒன் பை ஒன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். தனித்தனியா ஒவ்வொன்னுக்கும் ஒரு சீட் நான் போட்டிருக்கேன். ஓகே. ஸோ அது போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு ஒரு செல்னா என்ன, அட்ரஸ்னா என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் 25, 5 நான் குடுத்துருக்கேன். ஈக்குவல் போட்டுட்டு இந்த செல்ல கிளிக் பண்ணீங்கன்னா இதோட அட்ரஸ் வரும். ஸோ அதாவது இதுக்கு கிளிக் பண்ணா மேல என்ன டி இருக்கா? இங்க பாருங்க 12. அப்ப D12ன்னா அதோட அட்ரஸ் வரும். ஸோ பிளஸ் சிம்பல் போட்டுட்டு மறுபடியும் இதை நான் கிளிக் பண்றேன். ஓகேங்களா? D12 பிளஸ் D13. அப்ப நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா அது 2 செல்லுக்கு டேட்டாவும் உங்களுக்கு பிளஸ் ஆகி வரும். ஓகே, இது நார்மல் அடிஷன். நான் டேட்டா வேல்யூ மாத்தினேன் அப்படின்னாலுமே கீழே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த வேல்யூ எனக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டீங்கன்னா இன்புட் டேட்டா மட்டும் நீங்க கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் அதோடைய வேலையை அதுவே பண்ணிக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நம்ம டைம் எடுத்து அந்த ஃபார்முலா போட்டு நீங்க அந்த சீட் வந்து ரெடி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ரெடி பண்ணும்போது சில ஃபார்முலாஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். லைக் இஃப், அண்டு, ஆறு, சுவிட்ச் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒவ்வொருடைய டாப்பிக்கோட எக்ஸ்பிளனேஷன் என்னங்கிறது செப்பரேட்டா பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இன்னொரு 2-3 வீடியோக்கு அப்புறம் ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு பேரோல் மேனேஜ்மெண்ட், ஒரு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா வீடியோ வந்து ஃபுல்லாவே ஒரு ரிப்போர்ட் யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் இஃப் ஃபங்க்ஷன். ஸோ இஃப் ஃபங்க்ஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு கண்டிஷன், அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா பக்கத்தில் இருக்க டேட்டா எடுக்கும், அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா செகண்ட் டேட்டாவே எடுக்கும். சரிங்களா? ஸோ அப்போ நான் இதை டைப் பண்ணியே காமிக்கிறேன் பாருங்களேன். ஈக்குவல் இஃப்னு டைப் பண்ணிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க. ஃபார்முலா நீங்கள் எது டைப் பண்ணாலுமே ஸ்டார்டிங்கில் ஈக்குவல் சிம்பிள் நீங்கள் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். ஈக்குவல் போட்டுட்டு இஃப்னு டைப் பண்ணிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு எந்த செல்லுக்கு ஃபார்முலா போட போறீங்களோ அந்த லாஜிக்கல் டெஸ்ட் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 75. நான் என்ன பண்றேன்னா 35க்கு மேலே எடுத்திருந்தாங்கன்னா எனக்கு பாஸ்ன்னு வரணும். சரிங்களா? ஸோ அதாவது இப்போ பாருங்களேன், இப்போ நம்பர் 50 இருக்கு, இங்கே பாஸ் இருக்கு. இப்போ மார்க் வந்து நான் 24ன்னு மாத்துறேன், அது ஸ்டேட் வந்து எனக்கு என்ன, அது ஃபெயில்னு மாறுது. ஸோ எபோவ் 35 இருந்தாங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், பாஸ்னு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டெக்ஸ்ட் மாறுது இல்லையா? ஸோ அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டேட்டா மட்டும் கொடுக்க அதுவே ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆஃப் ஃபெயிலான உங்களுக்கு அவுட்புட்டில் டெக்ஸ்ட் ஃபார்ம் ஆகி வந்துடும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த இஃப் யூஸ் பண்ணி எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவல் இஃப்னு டைப் பண்ணிக்கிறேன், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த செல்லை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த செல்லில் போயிட்டு கண்டிஷன் வைக்கிறேன், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35 வைக்கிறேன். அப்போ 35க்கு மேலே இருந்தாங்கன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். கரெக்டுங்களா? அப்போ கமா கொடுத்துட்டு வேல்யூ ட்ரூ ஆனால் என்ன வரணுங்கிறது ஃபர்ஸ்ட் கொடுத்துடணும். ஸோ டபுள் கோட்ஸில் எனக்கு பாஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். மறுபடியும் கமா கொடுத்துட்டு வேல்யூ ஃபெயில் ஆனால் என்ன வேணுங்கிறது ரெண்டாவது டபுள் கோட்ஸில் கொடுக்கணும் கமா போட்டதுக்கப்புறம். ஸோ நான் வந்து ஃபெயில் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். ஓப்பன் பண்ண ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா பாஸ்ங்கிற டெக்ஸ்ட் வரும். இந்த கண்டிஷன் ஃபெயிலாக இருந்ததுன்னா ஃபெயிலுங்கிற டெக்ஸ்ட் வரும். அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஃபால்ஸுங்கிற எதை பேஸ் பண்ணியிருக்கோம், இங்கே நான் என்டர் பண்ணுற டேட்டாவை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. அப்போ நீங்கள் 75னா D3ல 75ன்னு எடுத்துக்கும். 75 கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 35 கண்டிஷன் ட்ரூ ஆனதுனால பாஸ்ங்கிற டெக்ஸ்ட் எனக்கு அங்கே ரீப்ளேஸ் ஆகுது. சப்போஸ் இங்கே நான் 25 இருந்ததுன்னா இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிருக்கும். ஃபெயில் ஆனதுனால செகண்ட் டெக்ஸ்ட் எனக்கு இங்கே ரீப்ளேஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்டர் கொடுக்குறேன், எனக்கு பாஸ் வந்துருச்சு. சேம் ஒரு டைம் நீங்கள் ஃபார்முலா போட்டுட்டு இந்த டாட்டை கிளிக் பண்ணி கீழே ட்ராக் பண்ணுங்க, இதே ஃபார்முலா எல்லாத்துக்கும் வந்துடும். ஸோ நீங்கள் ஃபெயில் இருக்கு, நான் இப்போ ஒரு மார்க் 85 கொடுக்குறேன், எனக்கு பாஸ் ஸ்டேட் மாறிடுச்சு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இஃபோட கான்செப்ட். ஸோ இதோட இஃபோட கான்செப்ட் வந்து கீழே தியரிட்டிக்கலாகவும் கொடுத்துருக்கேன், அது ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்க. ஸோ நான் சொன்னது எல்லாமே நீங்களும் எக்ஸல் சீட் ஓப்பன் பண்ணி ஒரு ஃபார்முலாவும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா பார்த்தாது, நீங்கள் மேனுவலாக நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து அண்டு ஃபங்க்ஷன். ஸோ அண்டு ஃபங்க்ஷன் தான் ஒன்றும் இல்லை, அதில் வந்து நீங்கள் 2-3 கண்டிஷன் கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், தியரி ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க, ப்ராக்டிக்கல் ஒன்று கொடுத்துருக்காங்க, இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. ஸோ நார்மலாக ப்ளஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஆப்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டேன்னா இதோட டோட்டலே வரிசையாக இங்கே வரணும். அதாவது 2லேயும் டேட்டா இருக்குது, இதில் டேட்டா இல்லை. ஓகே, எம்டியும் சேர்த்து செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் செக்ஷன் போயிட்டு இந்த இந்த சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சம் தான் டிஃபால்ட்டாக எல்லாவோட டோட்டலும் உங்களுக்கு வந்துடும். ஸோ எவ்ரி ரோவோட டோட்டலும் உங்களுக்கு கீழே வந்துடும். சரிங்களா? ஓகே, இது டோட்டல் பண்ணுறது. இப்போ நம்ம அண்டு ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம். ஸோ அண்டுனா ஒன்றும் இல்லை, இங்கே நான் 2 கண்டிஷன், அதாவது பாஸ் மார்க்குன்னு நான் இங்கே போட்டிருக்கேன். என்னன்னா தியரியில் எபோவ் 25 இருக்கணும், ப்ராக்டிக்கலில் எபோவ் 30 இருக்கணும். அப்போ ரெண்டையுமே யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. அப்போ நான் இந்த இடத்துல ஈக்குவல் போட்டுட்டு அண்டு டைப் பண்ணிக்கிங்க, ப்ராக்கெட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் இதை கிளிக் பண்ணுறேன்,
கிரேட்டர் தென் தியரி தானே 25. அப்போ ஃபஸ்ட்டு செல் வந்து 25க்கு மேலே இருக்கணும். கமா போட்டுட்டு மறுபடியும் இதை கிளிக் பண்ணுறேன். மறுபடியும் கிரேட்டர் தென் போட்டுட்டு 30. அவ்வளோதான், ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ அண்டு போட்டதுனா என்ன, இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் அந்த இடத்துல ட்ரூன்னு வரும். ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் வந்து எனக்கு அவுட்புட் வரும். ஸோ அப்போ என்ட்ரு பண்ணோன்னே எனக்கு ட்ரூ வந்துருச்சு. சப்போஸ் ஒருத்தர் வந்து தியரி தானே 25 கீழே இப்போ நான் 10 கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபெயில் இல்லையா, அப்போ ஆன்சர் ஃபெயில் வரும், ஃபால்ஸ் வந்துருக்கு. சரிங்களா? அப்போ அண்டுனா என்னன்னா, நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் எத்தனை கண்டிஷன் வேணாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் கொடுக்குற கண்டிஷன் எல்லாமே ட்ரூவாக இருந்ததுன்னா ஆன்சர் வில் பி ட்ரூ. ஓகேங்களா? அப்படி ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபெயிலாக இருந்தாலும் உங்கள் ஆன்சர் ஃபெயில். ஓகே, ஸோ இதே தான் ஆர் ஆப்ரேட்டர், சேம் அதே தான். ஆனால் இதில் வந்து நீங்கள் எத்தனை கண்டிஷன் வேணால் கொடுத்துக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆனாலே போதும், ஆன்சர் ட்ரூ தான். ஓகே, அப்போ இங்கே அதே மாதிரி பாருங்கள், 35 above 35 above போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ, ஆனால் செகண்ட் கண்டிஷன் ஃபெயில். ஏன்னா எனக்கு ஆன்சர் வந்து ட்ரூ வந்துருச்சு. ஓகே, சப்போஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நான் ஃபெயிலாக போட்டிருந்தேன்னா, ரெண்டு கண்டிஷன் ஃபெயிலாக இருந்தால் மட்டும்தான் ஆன்சர் ஃபெயில் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஆர்னா எனி ஒன் ட்ரூவாக இருந்தால் போதும். அண்டுனா கண்டிப்பாக அதுக்குள்ளே இருக்க எல்லா கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கும். ஓகே, ஸோ இதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து நாட் ஃபங்க்ஷன். நாட் ஃபங்க்ஷனாக ஒன்றும் இல்லை, அப்படியே ஆப்போசிட். நீங்கள் ட்ரூ கொடுத்தீங்கன்னா ஃபால்ஸ் வரும், ஃபால்ஸ்னா ட்ரூ வரும். அதுதான். ஸோ நான் இப்போ இங்கேயே நான் போடுறேன் பாருங்களேன், ஈக்குவல் டு நாட்னு போட்டுட்டு இந்த லாஜிக்கில் கிளிக் பண்ணி உள்ள வைக்கிறேன். ஸோ அது ட்ரூ இருக்கிறதுனால எனக்கு என்ன ஆன்சர் வரும், ஆப்போசிட் தானே, ஃபால்ஸ் வரும். அது அப்படியே ட்ராக் பண்ணுங்க. ஃபால்ஸ்னால ட்ரூ வந்திருக்கு, ட்ரூ ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ். சரிங்களா? ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றி கொடுக்குறது நாட் ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்ஆர். ஸோ எக்ஸ்ஆர்னா என்னன்னா, ரெண்டு இன்புட்டும் ட்ரூ ஒரே மாதிரி இருந்தால் ஃபால்ஸ். ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்கா, ஃபால்ஸ். ரெண்டுமே ட்ரூவாக இருக்கா, அதுவும் ஃபால்ஸ். ரெண்டு இன்புட்டும் சேமாக இருந்ததுன்னா ஃபால்ஸ், டிஃப்ரெண்டாக இருந்ததுன்னா ட்ரூ. சரி, அதான் எக்ஸ்ஆர். அப்போ ஈக்குவல் எக்ஸ்ஆர்னு போட்டுட்டு ரெண்டையும் நீங்கள் செலக்ட் பண்ணினா போதும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் இஃப் வச்சுக்கலாம், எல்லாமே வச்சுக்க முடியும். இண்டிவிஜுவலாக ஒருவோட ஆப்ரேஷன்ஸ் என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம இதை வச்சு ஒரு ப்ராக்டிக்கலாக ஒன்று பார்ப்போம். லைக் எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், ஸ்டோர் மேனேஜ்மெண்ட் அங்கே பார்ப்போம். அங்கெல்லாம் நமக்கு இந்த ஃபார்ம்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு அது புரியணுங்கிறதுக்காக தான் இது மட்டும் நான் தனியாக ஒரு வீடியோவாக உங்களுக்கு கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே, இப்போ எக்ஸ்ஆர்னா என்னன்னா, நம்ம எக்ஸ்ஆர்னு போட்டுட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இதையும் கிளிக் பண்ணிட்டு கமா போட்டு இதையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ ரெண்டு ஸ்டேட்டும் ஃபால்ஸாக இருக்கிற ஒரே மாதிரி இருக்கிறதுனால அவுட்புட் ஃபால்ஸ். ஓகேங்களா? இதுதான் எக்ஸ்ஆர். நெக்ஸ்ட் வந்து ஐஎஃப்எஸ். ஐஎஃப்எஸ்னா லைக் இஃப் மாதிரியே தான். ஆனால் இஃப் நம்ம என்ன பண்ணோம், ஒரு கண்டிஷன் போட்டோம், அந்த ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா பாஸ் எடுத்துக்கும், அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா ஃபால்ஸ் எடுத்துக்கும். ஓகே, ட்ரூனா ஒரு ஸ்டேட்டு, ஃபால்ஸ்னா ஒரு ஸ்டேட், ரெண்டு ஸ்டேட் தான் கொடுத்தோம். ஆனால் இங்கே வந்து மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அதாவது என்னன்னா, இங்கே பாருங்க, இங்கே ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இந்த கண்டிஷன் ட்ரூனா ஏ பிளஸ்ன்னு எடுத்துக்கும். இந்த கண்டிஷன் ஃபெயில்னா எனக்கு இங்கே ஜம்ப் ஆயிடும், இந்த கண்டிஷன் பார்க்கும். இந்த கண்டிஷன் ட்ரூனா ஏ எடுத்துக்கும், இது ஃபெயில்னா இங்கே ஜம்ப் ஆயிடும். அப்போ மல்டிபிள் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு செட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ ரெக்கார்ட் ஆகிடுச்சு. ஓகே, மல்டிபிள் கண்டிஷன்ஸ் நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஐஎஃப்எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதாவது இப்போ பாருங்களேன், 70 கொடுத்துருக்கேனா, அப்போ இந்த செல்லை வச்சு தான் இங்கே கிரேட் ஆட்டோமேட்டிக்காக வருது. இப்போ நான் இவருக்கு வந்து 25 கொடுத்தேன்னா ஃபெயிலு, ஒரு 70 கொடுத்தேன்னா பி கிரேடு, 90 கொடுத்தேன்னா ஏ ப்ளஸ். நான் என்ன மார்க் கொடுக்கணும் அதுக்கு மாதிரி கிரேட் எனக்கு மாறிட்டு இருக்கு. இந்த மாதிரி மல்டிபிள் கேட்டகரி இருந்தாலே நீங்கள் ஐஎஃப்எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சிங்கிள் கேட்டகரி தான் இருக்குன்னா நீங்கள் இஃப் யூஸ் பண்ணணும், மல்டி கேட்டகரினா ஐஎஃப்எஸ் யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அப்போ இதில் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நான் இங்கே வந்து 70 கொடுக்குறேன். 70 கொடுத்தோடனே எனக்கு என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் பார்க்குமா, என்ன நடந்திருக்கு, 70 கிரேட்டர் தென் 90 கண்டிஷன் ஃபெயிலா. அப்புறம் அடுத்து இந்த கண்டிஷன் பார்க்கும், ஃபெயில் ஆனால் தான் அடுத்த கண்டிஷன் வரும். ஓகே, இந்த கண்டிஷன் பார்க்கும், இந்த கண்டிஷன் ஃபெயில் தான், நம்ம 70 தான் கொடுத்துருக்கோம், அங்கே 75 இருக்கு, அப்போ கண்டிஷன் ஃபெயில் தான். அப்போ இந்த கண்டிஷன் வரும், இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனதுனால அந்த பிங்கிற லெட்டர் வந்து எனக்கு அங்கே ரீப்ளேஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ ஐஎஃப்எஸ்னா ஒன்றும் இல்லை, மல்டிபிள் கேட்டகரி இருந்ததுன்னா நீங்கள் ஐஎஃப்எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இஃப் எரர். இஃப் எரர்னா என்னன்னா, ஒரு நம்பரை நான் 0ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு எரர் வரும். இப்போ நார்மலாக இங்கே போகிறேன் பாருங்களேன், ஈக்குவல் இந்த நம்பரை போட்டு டிவைடட் பை இந்த செல்லை கிளிக் பண்ணுறேன், அங்கே 0 இருக்குது. ஸோ நம்பர் 80 எனக்கு என்ன ஆகும், 0ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி எரர் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எரர் வரக்கூடாது, நான் சொல்கிற டேட்டா வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த இஃப் எரர் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இஃப் எரர்னா ஒன்றும் இல்லை, ஈக்குவல் இஃப் எரர்னு போட்டுட்டு இஃப் எரர்னு போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த செல் டிவைடட் பை இந்த செல், கமா போட்டு இதோட ஆன்சர் வந்து எனக்கு ஆன்சர் வந்துருச்சுன்னா ஓகே, எரர் வந்ததுன்னா மட்டும் இந்த டபுள் கோட்ஸ்ல என்ன கொடுக்கணும்னா அது வரும்.
ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன், நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் டைப் பண்ணுறது டபுள் கோட்ஸ்குள்ளே தான் இருக்கணும், சரிங்களா? ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணது க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ என்டர் அடிக்கலாம். நாட் பாசிபிள்னு வந்துருச்சு, ஓகேவா? சப்போஸ் இங்கே நான் 2 கொடுத்துருந்தேன்னா எனக்கு ஆன்சர் 45 வருமா, 40 வரும். 40 எனக்கு வந்துருச்சா? ஸோ நான் 0 போடும்போது நாட் பாசிபிள். எரர் வரும்போது அந்த டெக்ஸ்ட் வரும், எரர் வரலன்னா அந்த வேல்யூ வந்துடும், சரிங்களா? இதுதான் வந்து இஃப் எரரோட கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா இஃப் என்ஏ. ஸோ இஃப் என்ஏங்கிறது என்னன்னா லைக் இஃப் மாதிரியே தான். ஃபர்ஸ்ட் இது போறதுக்கு முன்னாடி என்னன்னா, இப்போ இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் மாஸ்டர் டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ரோல் நம்பர், ஸ்டூடெண்டோட நேமு, கிளாஸ் கொடுத்துருக்காங்க. நான் இங்கே வந்து என்னன்னா சர்ச் செலக்ட் செக்ஷனில் யாரோட ரோல் நம்பர் கொடுக்குறேனோ அவங்களோட பேர் வந்து எனக்கு இங்கே வருது. 101னா யாரு? அருண். அருண் பேர் வருதா? ஸோ 102னா பிரியா. ஸோ யாரோட ரோல் நம்பர் என்டர் பண்ணுறனோ அவங்களோட பேர் எனக்கு வருது. இதில் வந்து வி லுக்அப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லுக்அப்னா அதில் 2, 3 இருக்குது. அதை பற்றி நம்ம தனியாக ஒரு செஷனாகவே பார்க்கலாம், லுக்அப்னா என்னன்னு சொல்லிட்டு. இதில் ஜென்ரலாக இப்போதைக்கு வி லுக்அப்னா என்னன்னு மட்டும் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த மேலேக்கு மட்டும் நான் ஃபார்முலா டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஈக்குவல் வி லுக்அப்னு போட்டுக்கோங்க. ஓகே, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு லுக்அப் வேல்யூ கேட்கும். லுக்அப் வேல்யூனா நான் இங்கே என்டர் பண்ணுறதை வச்சு தானே எனக்கு இந்த டேபிளில் போய் அதை செக் பண்ணி அந்த வேல்யூ எடுத்துகிட்டு வருது. அப்போ இதுதான் லுக்அப் வேல்யூ. 102 அந்த செல்லை கிளிக் பண்ணிக்கிங்க. கமா போட்டுட்டு டேபிள் அரே கேட்கும். டேபிள்னா இந்த டேபிளை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிங்க. இது டேபிள் அரே. மறுபடியும் கமா கொடுத்துக்கலாம். காலம் இன்டெக்ஸ் கேட்குதா? அடுத்து காலம் இன்டெக்ஸ் நம்பர் கேட்குதா? அப்போ என்ன, இது 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர். நமக்கு என்னன்னா ரோல் நம்பர் போட்டால் எது வேணும்? பேர் தானே வேணும். அப்போ என்ன, அது 1, 2 தானே. அப்போ 2 போட்டுக்குங்க. கமா போட்டு ஸோ கமா போட்டதுக்கப்புறம் ஃபால்ஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஃபால்ஸ்னா அங்கே எக்ஸாக்ட் மேட்ச்னு கொடுத்துருப்பாங்க. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் அடிச்சுக்கலாம். பிரியான்னு வருது. இப்போ நான் யாரோட நம்பர் என்டர் பண்ணுறனோ அவங்களோட பேர் வந்து எனக்கு எடுத்துகிட்டு வருது. இதான் வந்து வி லுக்அப், சரிங்களா? ஸோ இப்போ ஒருவேளை அங்கே 101லேருந்து 4 வரைக்கும் தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், 108 கொடுக்குறேன். 108 கொடுத்தா என்ன ஆகுது? எரர் வருதா? ஏன்னா 108ல் அங்கே டேட்டா ரோல் நம்பரே அங்கே இல்லை, ஓகேவா? ஸோ அதனால் எனக்கு எரர் வருது. அப்போ இந்த மாதிரி எரர் என்ன எரர் வருது? அப்போ இந்த எரர் வர்றதுக்கு பதிலாக நான் சொல்கிற டெக்ஸ்ட் எனக்கு வரணுங்கிறதுக்காக கொடுக்குறது தான் இந்த இஃப் என்ஏ ஃபார்முலா, ஓகேவா? அப்போ நேராக கிளிக் பண்ணி மேலே அந்த ஃபார்முலா வருது, அந்த ஃபார்முலாக்கு மேலே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா இஃப் என்ஏ அப்படின்னு போட்டுக்கலாம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஒரு கமா கொடுத்துக்கலாம். வி லுக்அப் அப்படியே ஒரு ஸ்டேட்டாக போட்டுக்குங்க. கமா கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் டபுள் கோட்ஸில் உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வருமோ போட்டுங்க. நான் இப்போ சும்மா வந்து நாட் வேலிட் அப்படின்னு கூட கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ கொடுத்துக்குங்க. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா இந்த C4லேருந்து E7 அந்த டேபிள் அரே செலக்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா? அந்த அரேக்கு முன்னாடி டாலர் சிம்பிள் போட்டுக்குங்க. ஷிஃப்ட் டாலர். ஓகே, C4 ஈக்கு முன்னாடி ஒரு டாலர், 7க்கு முன்னாடி ஒரு டாலர். ஸோ C4 E7 இது மாதிரி டாலர் சிம்பிள் போட்டுட்டு இப்போ என்டர் அடிங்க. நீங்கள் சொன்ன நாட் வேலிட் வந்துருச்சு. நான் கரெக்டான ரோல் நம்பர் அடிச்சேன்னா பேர் வரும், இல்லை நான் தப்பாக என்டர் பண்ணிட்டேன்னா நாட் வேலிடுங்கிறது வரும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இஃப் என்ஏ ஃபங்க்ஷனோட கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா சுவிட்ச் ஃபங்க்ஷன். ஓகே, சுவிட்ச் ஃபங்க்ஷன்னா ஒன்றும் இல்லை. நான் வந்து இதில் ஏன்னா எக்ஸலண்ட் வருது. சப்போஸ் பி கொடுத்தனா வெரி குட் வருதா, சி கொடுத்தனா குட்டுன்னு வருது, டி கொடுத்தனா ஆவரேஜ், வேற ஏதாவது லெட்டர் கொடுத்தனா இன்வாலிட் கிரேடுன்னு வருது, சரியா? நீங்க என்ன லெட்டர் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ இது ஒன்றும் இல்லை, ஈக்குவல் போட்டுக்குங்க, சுவிட்சுன்னு டைப் பண்ணிக்கிங்க, ப்ராக்கெட் போட்டு டபுள் கோட்ஸில் ஏ டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுங்கிறது பக்கத்துலேயே கொடுத்துக்குங்க. இப்போதைக்கு நான் சும்மா வந்துட்டு ஹேஷ்டேக் அப்படின்னு சொல்லி ஏதோ டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன். அப்போ ஏ என்டர் பண்ண ஹேஷ்டேக் வரும். கமா போட்டு டபுள் கோட்ஸில் பின்னு ஒரு லெட்டர் வச்சுக்கிறேன். ஸோ பின்னு டைப் பண்ணால் என்ன வருங்கிறது அது பக்கத்தில் கொடுத்துடணும். டபுள் கோட்ஸில் என்ன பண்ணுறேன்னா டியூபி திருப்பூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். மறுபடியும் கமா போட்டு அவ்வளோதான், வேறு எதுவுமே கொடுக்கல. மறுபடியும் கமா போட்டு என்ன பண்ணலாம்னா ஒரு டேட்டா மட்டும் கொடுத்துக்கலாம். என்னன்னா நோ டேட்டா அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா ஏபியை தவிர வேறு எது கொடுத்தாலும் அந்த நோ டேட்டா வரும். ஓகே, அப்போ இங்கே பாருங்க, ஈக்குவல் சுவிட்சு ஏ போட்டால் எனக்கு ஹேஷ்டேக் வரும், பி என்டர் பண்ணால் திருப்பூர் வரும், ஏபியை தவிர வேறு எந்த லெட்டர் ப்ரெஸ் பண்ணாலும் நோ டேட்டாங்கிறது ரீப்ளேஸ் ஆகும், சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ ஏ போடுவோம். ஓகே, ஏதோ எரர் பண்ணிட்டோம். ஓகே, அந்த செல் நம்பரை செலக்ட் பண்ணவே இல்லை. நம்ம இங்கே தானே டைப் பண்ணுறோம், இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வரும். அப்போ இந்த ஏ ஃபார்முலாவில் போயிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்ணுறீங்க, இந்த செல்லை கிளிக் பண்ணிக்கிங்க, கமா போட்டுக்குங்க, அவ்வளோதான். அப்போ ஏ போட்டால் ஹேஷ்டேக் வரும்,
ஸோ பி போட்டிருந்தீங்கன்னா திருப்பூர் வரும். சரிங்களா? ஸோ ஏபியை தவிர வேறு எந்த லெட்டர் ப்ரெஸ் பண்ணாலும் நோ டேட்டா வரும். ஸோ இதான் வந்து சுவிட்ச் ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா லெட்னா ஒன்றும் இல்லை, ஒரு வேரியபிள் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார்மை நான் இங்கேருந்து தூக்கிடுறேன். ஈக்குவல் போட்டுட்டு லெட்டுன்னு போட்டுக்கோங்க. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா நேம் வந்து எந்த பேர் வேணால் கொடுத்துக்கலாம். நான் டோட்டலுங்கனால டீன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதையும் ப்ளஸ் போட்டு இதையும் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். அப்போ என்னன்னா இது ரெண்டும் ப்ளஸ் ஆகி அந்த ஆன்சர் டீங்கிற வேரியபிள் போய் ஸ்டோர் ஆயிடும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா எனக்கு ஏன்னு ஒரு வேரியபிள், ஆவரேஜ்னால ஏன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இப்போ அந்த டி வேரியபிள் தான் டோட்டல் இருக்குல்ல, அப்போ டி டிவைடட் பை 2ன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும், இது ரெண்டும் ப்ளஸ் ஆனது டீல ஸ்டோர் ஆயிரும், டி ரெண்டால் டிவைட் பண்ணி ஆன்சர் ஏல ஸ்டோர் ஆயிரும். கடைசியாக அந்த ஏவை வந்து பிளேஸ் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் அடிச்சிங்கன்னா எனக்கு ஆவரேஜ் வந்துடும். ஸோ ஒரு இதுக்கு ஃபார்முலா போட்டுட்டு நீங்கள் ட்ராக் பண்ணால் அதே ஃபார்முலா எல்லாத்துக்கும் வந்துடும். சேம் இதே கான்செப்ட் இது மாதிரி பார்த்த எல்லாத்துக்குமே ஒரு செல்லுக்கு நீங்கள் ஃபார்முலா போட்டு ட்ராக் பண்ணும்போது அதே ஃபார்முலா உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துடும். சரிங்களா? ஸோ இதான் வந்து லெட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிக்கலாக போட்டு பாருங்க. ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இது ரிலேட்டடாக நம்ம அடுத்து ஏதாவது எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட், பேரோல் மேனேஜ்மெண்ட் ஏதாவது ஒன்று பார்க்கும்போது இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு புரிதலுக்காக மட்டும்தான் இந்த செஷன் நான் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க.